விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district. பாம்பன் புதிய ரயில் பாலத்தை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இன்று பிரதமரின் தமிழக வருகை முக்கியத்துவம் பெறுகிறது. இலங்கையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக மண்டபம் பகுதிக்கு வந்து இறங்கியிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அந்த காட்சிகளை பார்க்கிறோம். பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி ராமேஸ்வரம் வந்து இறங்கியிருக்கிறார். மண்டபம் பகுதிக்கு அவருடைய ஹெலிகாப்டர் வந்து இறங்கும் காட்சிகளை பார்க்கிறோம். இந்திய விமானப்படை தளத்திற்கு சொந்தமான MI-17 ரக ஹெலிகாப்டர் மூலமாக மண்டபம் பகுதிக்கு வந்தடைந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநர், மத்திய ரயில்வே அமைச்சர், தமிழக அமைச்சர்கள், பாஜக மாநில தலைவர் உள்ளிட்டோர் பிரதமர் மோடியை வரவேற்கவிருக்கிறார்கள். தெற்கு ஆசியாவிலேயே கடல் மீது கட்டப்பட்டுள்ள முதல் செங்குத்து தூக்கு பாலமான புதிய பாம்பன் ரயில் பாலத்தை பிரதமர் மோடி இன்னும் சற்று நேரத்தில் திறந்து வைக்க உள்ளார். தற்போது பிரதமருடைய தனி ஹெலிகாப்டர் மண்டபம் பகுதிக்கு வந்தடங்கியிருக்கிறது. கடந்த 4ஆம் தேதி இலங்கைக்கு அரசுமுறை பயணமாக சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருந்து தற்போது ஹெலிகாப்டர் மூலமாக மண்டபம் பகுதிக்கு வந்திறங்கியிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் புதிய பாம்பன் ரயில் பாலத்தை அவர் திறந்து வைக்கவிருக்கிறார். பிரதமரின் தமிழக வருகை முக்கியத்துவம் பெறுகிறது. இந்நிலையில் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். மணிகண்ட பிரபு, தொடர்ந்து மண்டபம் பகுதியிலும் இன்றைக்கு பிரதமர் பங்கு கொள்ளும் நிகழ்ச்சி நடக்கும் இடங்களிலிருந்தும் என்னென்ன கள தகவல்கள் அப்படின்றத வழங்கி கொண்டிருக்கிறீர்கள்? பிரதமருடைய ஹெலிகாப்டர் வந்து இறங்கியிருக்கிறது. யாரெல்லாம் அவருக்கு வரவேற்பு அளிக்க இருக்கிறார்கள்? திலகவதி, புதிய பாம்பன் ரயில் பாலத்தை திறந்து வைப்பதற்காக தற்போது மண்டபம் ஹெலிபேட் பகுதிக்கு பிரதமர் நரேந்திர மோடி ராணுவ விமானம் மூலமாக வந்தடைந்திருக்கிறார். இந்திய விமானப்படை தளத்திற்கு சொந்தமான MI-17 ரக ஹெலிகாப்டர் மூலம் மதுரை மண்டபம் பகுதிக்கு வந்தடைந்திருக்கக்கூடிய பிரதமரை முக்கிய பிரமுகர்கள், அமைச்சர்கள் தற்போது வரவேற்க இருக்கிறார்கள். தெற்கு ஆசியாவிலேயே கடல் மீது கட்டப்பட்டுள்ள முதல் செங்குத்து தூக்கு பாலமான புதிய பாம்பன் ரயில் பாலத்தை பிரதமர் இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். இதற்காக கடந்த 4ஆம் தேதி இலங்கைக்கு அரசுமுறை பயணமாக சென்ற பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை அனுராதபுரம் விமான தளத்திலிருந்து இந்திய விமானப்படைக்கு சொந்தமான MI-17 ரக ஹெலிகாப்டர்கள் 3 ஹெலிகாப்டர்கள் மூலம் தற்போது மண்டபம் முகாம் பகுதிக்கு வந்திருக்கிறார். ராணுவ ஹெலிகாப்டர்கள் வந்து இறங்கிய நிலையில் தற்போது முக்கிய பிரமுகர்கள் பிரதமரை சந்திக்க நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். பிரதமர் மோடியை மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், மத்திய இணையமைச்சர் எல் முருகன்,
தமிழக ஆளுநர் RN ரவி, தமிழக அரசு சார்பில் தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி, அதே போல பாஜகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களான நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன், தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, சுதாகர் ரெட்டி மற்றும் பாஜகவின் மூத்த தலைவர்களான பொன் ராதாகிருஷ்ணன், ராஜா, தமிழிசை சவுந்தரராஜன், கருப்பு முருகானந்தம், அதே போல பாஜகவின் முக்கிய உறுப்பினராக இருக்கக்கூடிய நடிகர் சரத்குமார் உள்ளிட்ட 20 பேர் பிரதமரை சந்திக்க நேரம் இங்கே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இங்கிருந்து கார் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி மண்டபம் முகாம் பகுதியிலிருந்து பாம்பன் பாலம் வரை கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டருக்கு பாஜக சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட இருக்கிறது. பாம்பன் சாலை பாலத்தில் உள்ள பிரத்யேக மேடைக்கு செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி அங்கு நின்றவாறு புதிய பாம்பன் பாலத்தை நாட்டுக்கு அர்ப்பணிக்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து ராமேஸ்வரம் தாம்பரம் இடையிலான புதிய ரயில் சேவையினையும் பிரதமர் நரேந்திர மோடி துவக்கி வைக்க இருக்கிறார். இதற்கான விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. சிறப்பு விழா நிகழ்ச்சிகளை நிறைவு செய்த பின்னர் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலுக்கு செல்லும் பிரதமர் மோடி ராமநவமியை முன்னிட்டு அங்கு சிறப்பு சுவாமி தரிசனம் செய்ய இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள சுற்றுலாத்துறை வளாகத்தில் நடக்கும் விழாவில் பங்கேற்று கிட்டத்தட்ட 8300 கோடி மதிப்பிலான சாலை போக்குவரத்து மற்றும் ரயில் போக்குவரத்து தொடர்பான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வைத்தும் அவற்றை தொடங்கி வைக்கவும் இருக்கிறார். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் முடித்துக் கொண்டு மீண்டும் கார் மூலமாக மண்டபம் முகாம் பகுதிக்கு வந்து ராணுவ ஹெலிகாப்டர் மூலமாக மதுரை விமான நிலையம் செல்கிறார். அங்கு அவருக்கான சிறப்பு விமானம் மூலமாக டெல்லி செல்ல இருக்கிறார். தற்போது பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்காக தமிழக ஆளுநரிலிருந்து அமைச்சர்கள், அதே போல பாஜகவினுடைய புதிய மாநில தலைவர் பெயர் பட்டியலில் இருக்கக்கூடிய நபர்கள் என அனைவரும் தற்போது பிரதமர் மோடியை சந்திக்க தயாராக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். திலகவதி. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district.